காலத்தின் குரல் பவர்ட் பை Zoho One. வணக்கம். காலத்தின் குரல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திரன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பரந்தாமன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக ஜவஹர் அலி அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்திரிதாஸ் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். ஆளுநரை பணி செய்ய விடாமல் தடுத்தால் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124 படி நடவடிக்கை எடுக்கப்படும். இதன்படி 7 ஆண்டு வரை சிறையும் அபராதமும் தண்டனையாக வழங்கப்படும்னு ஆளுநர் மாளிகையிலிருந்து நேற்று ஒரு அறிக்கை வந்தது. வெற்று மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சி நடுங்கும் இயக்கம் அல்ல திமுக, இது நெருக்கடி நிலை என்ற நெருப்பாற்றிலேயே வெற்றிகரமாக நீந்தி வந்த இயக்கம் அப்படின்னு அதற்கு பதிலாக திமுக செயல் தலைவர் பதில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஆளுநர் மாளிகை எதிர்கட்சிகளை அச்சுறுத்துகின்றன அப்படின்னு ஆளுநர் மாளிகை எதிர்கட்சிகளை அச்சுறுத்துது அப்படின்னு பல கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு மோதல்? அதிகார வரம்புகளை யார் மீறுகிறார்கள்? மாநில அரசின் உரிமையில ஆளுநர் தலையிடுவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டும் போது ஆளும் கட்சி ஆளுநருடைய ஆய்வுகளில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஏன் சொல்லுது? ஆளுநர் மாளிகை சொல்ற மாதிரி ஆளுநருடைய அதிகாரங்களை தெரியாமல் எதிர்கட்சிகள் அவர் மீது குற்றம் சாட்டுகின்றனவா, அல்லது எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி ஆளுநர் தன்னுடைய அதிகார வரம்புகளை மீறுகிறாரா அப்படின்னு பல கேள்விகள் இதை ஒட்டி வருது. விரிவாக பேசலாம். பரந்தாமன், உங்களுடைய செயல் தலைவர் என்ற அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு, நீங்க கருப்பு கொடி காட்டுவது தேவையற்றது அப்படின்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சார்பாக அமைச்சர்கள் சொல்றாங்க. நீங்க கருப்பு கொடி காட்ட வேண்டிய தேவையில்லை, ஆளுநருடைய ஆய்வு கூட்டங்களால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த அறிக்கையும் ஆளுநருக்கு அதற்கான அரசமைப்பு சட்டம் அதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது சரியாக புரியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தை நடத்துகிறதோ அப்படிங்கிற கேள்வியை அவங்க ஆளுநர் மாளிகையை முன்வைக்குது. நீங்க என்ன, சட்டம் தெரியாமல் போராடுகிறீர்களா இல்ல சட்டம் தெரிந்ததால போராடுகிறீர்களா? சட்டம் தெரிந்தும் போராடுகிறோம். இந்த சுதந்திர இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதற்கு முன்பு செயல்பட்ட ஆளுநர்களுடைய செயல்பாடுகளை உணர்ந்தும் நாங்கள் போராடுகிறோம். முதல்ல கருப்பு கொடி காட்டுவது அவசியமற்றதுன்னு ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறதுன்றது அது அவங்களுக்கு அரசியலுக்கு உண்டான கருத்து. தேவையா தேவையில்லையான்றதை மாநில சுயாட்சி தத்துவத்தில் உணர்வு உள்ளவங்களுக்கு தான் அதை பற்றின ஒரு முடிவு எடுக்க முடியும். எங்களுக்கு உணர்வு இருக்குது, அதனால் கருப்பு கொடியை காட்டுகிறோம், எங்களுடைய கண்டனம் தெரிவிக்கிறோம். அந்த உணர்வோ ஒரு உணர்ச்சியோ இந்த அரசாங்கத்துக்கு இல்லாத காரணத்தினால்தான் இவற்றை ஒரு லைட்டர் வேலை எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆளுநருடைய மாளிகையினுடைய அறிக்கையை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது இது தேவையில்லாமல் இப்படி போன்ற ஒரு திசை திருப்புகிற வகையில் அல்லது சட்டம் தெரியாமல் இப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னிறுத்துகிறார்கள் என்ற வார்த்தைகள் வைத்து இந்த அறிக்கைகள்லாம் வந்திருக்குது. இது ஒரு புதுவிதமான ஒரு ராஜ்பவன் ரிலீஸ். இது எங்களுடைய பார்வை என்னென்னா, குறிப்பாக இது ராஜ்பவன் ரிலீஸா, ப்ரெஸ் ரிலீஸா, இல்லை பிஜேபியினுடைய அரசியல் நகர்வுகளை நகர்வுகளை அரங்கேற்றுவதற்கான ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பா என்பதை நாங்கள் கேள்வி எழுக்கிற தருணம் இது. காரணம் என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொல்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அனுமானம்லாம் கிடையாது. இது பிஜேபியினுடைய பிரஸ் ரிலீஸா ராஜ்பவனுடைய பிரஸ் ரிலீஸான்ற கொஸ்டின் டவுட் எல்லாருக்குமே இருக்கு. இது பிஜேபியினுடைய பிரஸ் ரிலீஸ் த்ரூ த ராஜ்பவன்றதுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்குன்னா, செயல் தலைவருடைய உங்க செயல் தலைவருடைய அறிக்கையிலையும் அந்த மாதிரி ஒரு அனுமானம் இருக்குது. பாஜகவின் மாநில தலைவர் செய்ய வேண்டிய அரசியல் பணிகளை செய்து அந்த கட்சிக்கு உதவிட விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி முற்றிலும் எங்களுடைய செயல் தலைவர் சொல்வது உண்மை. அதற்கான ஆதாரம் இருக்கிறது. எப்படி என்றால், நாமக்கல்லில் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து எங்களுடைய செயல் தலைவர் போராட்டம் நடத்துகிற பொழுது பிஜேபியினுடைய செயலாளர்கள் உருவானார் திரு H. ராஜா அவர்கள் இந்த போராட்டம் செய்கிறவர்களை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டுறவர்களை பிடிச்சி 7 வருஷம் சிறையில் போட்டால் சரியா போயிடுங்கிறார். 7 வருஷம் போட்டு சிறையில் போட்டால் சரியா போகுன்ற வார்த்தையும் 7 ஆண்டுகள் ராஜ்பவன்லாம் இவ்வளோ ஒரு கிளியராக ப்ரொவிஷனை சொல்லி இதுக்கு இவ்வளோ ஆண்டு சிறையெல்லாம் சொல்லிலாம் ஒரு அறிக்கை விட வேண்டிய அவசியமே கிடையாது. அது 7 ஆண்டு சிறைன்னு சொல்லி H. ராஜா சொல்றதுக்கும் இவர்கள் 7 ஆண்டு சிறை என்று அறிக்கை விடுவதற்கும் இந்த கருத்து, இந்த சிந்தனை
இந்த திங்க் டேங்க் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னா இது பிஜேபியிடம் தான் வந்திருக்கிறது. இது ஆதாரம். இது ஒண்ணு. இதை விட எங்களுக்கு ஆதாரத்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்னு, கவர்னருக்கான வேலையும் கிடையாது. இப்படி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறது அல்லது ப்ரொவிஷனை சொல்லி ப்ரொவிஷன் இது தண்டனை கொடுக்கிறதுன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரே நிமிஷம், நம்ம நண்பர்களா இங்க வந்திருக்கீங்க. ஆளுநர் மாளிகையை நீங்க முற்றுகை செய்து போராட்டம் நடத்தும் போது, ஆளுநருக்கு நீங்க கருப்பு கொடி காட்டும் போது அவங்க வந்து அவங்க தரப்புல என்ன இருக்குங்கிறது அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ற மாதிரி ஒரு அறிக்கை மாளிகை ஆளுநர் மாளிகையில இருந்து நல்லாவே போட சொல்லுங்க. நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன், ஓபன் சேலஞ்ச் டு தி ஹிஸ் எக்ஸலன்சி தி கவர்னர் அண்ட் ஹிஸ் ஆபீஸ். நீங்க செக்ஷன் 124 பத்தி இவங்க சொல்றாங்களே, 124 இவங்க ரெஃபர் பண்ணி 7 ஆண்டு காலம் சொல்றாங்களே, எனக்கு ஒரு அரை நிமிடம் மட்டும் 30 வினாடி கொடுங்க, நாட்டு மக்களுக்கு தெரியணும். Section 124, assaulting the president, governor, etc. with intent to compel or restrain the exercise of any lawful powers என்றது அதனுடைய தலைப்பு. ஆளுநர் மாளிகையினுடைய அறிக்கையில சுருக்கமா சொல்லிடுறேன். ஆளுநர் மாளிகையில குறிப்பிட்டு தான் தப்பு சார். யூனிவர்சிட்டியில வந்து இவருக்கு சான்சலரா இருக்கும்போது இவருக்கு என்ன பவர் இருக்குன்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களே, மொட்டை தலையன் குட்டையில விழுந்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பிரஸ் ரிலீஸ் தான் இது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க 124 எப்ப நீங்க ரெஃபர் பண்றீங்களோ ஐபிசில 124 உடைய வேலை என்ன? அதாவது ஜனாதிபதியோ அல்லது கவர்னரையோ தாக்கினால் அவர் சட்டப்படி செய்யக்கூடிய வேலைகளுக்கு தடுப்பாக இருந்தால் நீங்க வந்து இதை செய்யலாம். 124 அச்சுறுத்துவது, தடுப்பது அல்லது தாக்குவது, இதுதான் சாதாரணமா எடுத்துக்கொள்ள விஷயங்கள். இந்த 124 சுதந்திர இந்தியாவில் எந்த வழக்கும் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆனதே இல்ல. சுதந்திர இந்தியாவில் எந்த ஆளுநர் மாளிகையிலும் இந்த 124 கோட் பண்ணி பிரஸ் ரிலீஸ் பண்ணதே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இந்த ஆளுநர் மாளிகையுடைய அறிக்கையில பிஜேபியினுடைய அரசியல் அறிக்கைன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுகவுடைய போராட்டம் எந்த ஆளுநருக்கும் இது போன்ற நெருக்கடிகள் வரலையோ? நீங்க புதிதாக ஆளுநருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்க, அதனால அந்த வழக்கு வந்து நாங்க ஒண்ணு நெருக்கடி கொடுக்கலையே. நெருக்கடி கொடுக்கிறது வந்து அவங்களுடைய பாஸ் பிஜேபியினுடைய அரசாங்கம் தான். ஏன்னா மத்திய அரசுடைய அல்லது ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க, மாநிலத்தினுடைய கவர்னரா இருக்கக்கூடியவங்க, அது நெருக்கடி ஒண்ணா பிஜேபி கிட்ட இருந்து இருக்கலாம், எங்க கிட்ட இருக்க அவசியம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க கருப்பு கொடி போராட்டத்தை காட்டினதுக்கு நீங்க செக்ஷன் 124க்கும் எங்க உங்களுக்கு ஒத்து போகுது? கருப்பு கொடி காட்டுறதுக்கான உணர்வு என்ன? நீங்க வந்து மாநில சுயாட்சிக்குள்ள நீங்க தலையிடுங்கன்றத. அப்ப நான் கேட்கிறேன், ஃபண்டமெண்டல் ரைட், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இது எங்களுக்கு உரிமை இல்லையா? அப்போ ஐபிசி பெருசா, அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அடிப்படை உரிமை பெருசானா அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அடிப்படை உரிமை தான் பெருசு. இது அடிப்படை தெளிவு, புரிவு, அதாவது லீகல் நாலேஜ் கூட இல்லாத கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ராஜ்பவன், அதாவது எதிர்க்கட்சி சார் சார் இருங்க சார், ஒண்ணு தொட முடியாத ஒரு புனிதர் இல்ல சார். சார் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சட்டம் தெரிந்திருக்கிறதா புரிந்திருக்கிறதான்னு பேசக்கூடிய கவர்னருக்கு நான் சொல்றேன், வெதர் he have a knowledge about the section 124. சரி, எங்களுக்கு ராஜ்பவன் சார்பா வந்து ஜாயின்ட் டைரக்டர் கொடுத்திருக்காரு, அவங்களுக்கு அந்த சட்ட அறிவு இருக்கா? எங்களுக்கு இல்லன்னு எப்படி சார் ஒரு ராஜ்பவன்? எங்களுக்கு தெரிந்த அரசியல் புரிதல் முழுமையானதா அரைகுறையானதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தோன்றுகின்ற ஒரு கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம், நீங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பத்தி பேசுனீங்க, பேச்சுரிமையை பற்றி பேசுனீங்க, கருத்துரிமையை பற்றி பேசுனீங்க. அது எப்படி முதல் பிரிவுல வந்து உங்களுக்கு கொடுக்குதோ, அதற்கு பிறகு இரண்டாவது பிரிவுல வந்து அதற்கான தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்குது. அதே மாதிரி ஆளுநருடைய அதிகாரத்திலையும் நீங்க சொல்ற உங்க திமுக செயல் தலைவர் கோட் பண்ணி இருக்கிற 163 அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 163ல முதல்ல எப்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குதோ, அதற்கு பிறகு 2லயும் 3லயும் பிலயும் சிலயும் அதற்கு மாறான நடவடிக்கைகள் இருக்கு. இல்ல இந்த இன்னைக்கு ஜூன் 25, ஆமா ஆக்சுவலா வந்து இந்த ஜூன் 1975ல இருந்து எமர்ஜென்சி ப்ரோக்ளைம் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு ஜூன் 25 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண நாள். இந்திய ஜனநாயகத்துல இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் அக்ரெஷனுக்காகவும் எமர்ஜென்சி கொண்டு வரலாம் ப்ரொவிஷன் இருக்கு. எமர்ஜென்சி மாதிரியான நடவடிக்கைகள் வந்து ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமானதுங்கிறதை சொல்றதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. இங்க எதை வேண்டுமானாலும் நீங்க வந்து சொல்ல முடியும், செய்ய முடியும். உங்களுக்கு தேவையான கோட்டை எந்த சட்டத்தில இருந்து வேண்டுமானாலும் எடுத்து கொடுக்க முடியும். இது நான் ஒரு சட்ட பிரிவை பிடிச்சிட்டு தொங்குறேன், நீங்க ஒரு சட்ட பிரிவை பிடிச்சிட்டு தொங்குறீங்கிற மாதிரி நம்ம வந்து இல்லவே இல்லை சார். ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர், பாதி காலியா இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், பாதி தண்ணி இருக்குதுன்னு நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் அரசியல் அப்படின்ற ஒரு புரிதலோட இப்ப உங்ககிட்ட முதல் சுற்று நிறைவு செய்யறேன். எல்லாத்தையும் பேசிட்டு திரும்ப வரேன். நரேந்திரன் அவர் கேட்கிறார், கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ஆளுநருடைய பணிக்கு குறுக்கீடா? அதற்காக 124 ஐபிசி 124 கோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்க பரந்தாமன் கேட்கிறாரு. வெளியில எல்லாரும் சொல்ல முடியாது, பல அரசியல் கட்சிகள் இன்று அந்த கேள்வியை
எழுப்புகின்றன. அந்த நீங்க சட்ட ரீதியாக விளக்கம் கொடுக்கிறாரு அல்லது நினைவூட்டுறாரு அப்படின்னு அந்த அறிக்கையை பற்றி சொன்னாலும் எல்லாரும் அதை வந்து அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கிறாங்க. 124 முன்னிறுத்தி எங்களை அச்சுறுத்தீர்களா அப்படிங்கறது தான் எல்லா அரசியல் கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. அதுக்காக கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், இத்தனை வருட பின்னணி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு சாதாரண அறிக்கைக்கு ஏன் இப்படி படபடுத்து போய் இவ்வளவு பொங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது எனக்கு புரியவில்லை. இவர்கள் கருப்பு கொடி காட்டுகின்ற ஒரு விஷயம் ஆளுநருக்கு ஒரு முறை காட்டலாம், 2 முறை காட்டலாம். தினசரி ஆளுநர் எங்க போனாலும் ஒன்னே ஒன்னு அவர் வீட்டுல இருந்து பாத்ரூம் போற மட்டும்தான் இவங்க கருப்பு கொடி காட்டல. அவர் எங்கெல்லாம் போகும்போது பட்டியல் கொடுத்திருக்காங்க. நான் முடிச்சிடறேன். கருப்பு கொடி காட்ட வேண்டாம் யாரும் ஜனநாயக உரிமை யாரும் மறுக்கல. ஆனா என்ன காரணம்? ஒருவேளை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சரோ முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களோ ஆளுநருடைய தலையீடுங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தலையீடு அவங்க கருப்பு கொடி காட்டினா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்தியாவில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க, எந்த ஆளுநரும் இதுவரை சொல்லலை, கரெக்ட் தான். ஆனால் இந்தியாவில் எந்த ஆளுநருக்கும் வீட்டிலேருந்து வெளியே போனதுமே கருப்பு கொடி காட்டுற ஒரு எதிர்கட்சி எந்த மாநிலத்திலும் கிடையாது. அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் யாரும் இது மாதிரி ஒரு நாள் அடையாளத்தை காட்டுங்க, 2 நாள் காட்டுங்க. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் புனிதமான கட்சியா? கருப்பு கொடி காட்டுன்ற பேர்ல இவங்க செய்ததெல்லாம் மறக்க முடியாது. 1979 எனக்கு வருஷம் சரியா கவனம் இல்லை, இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் மதுரைக்கு வந்த பொழுது கருப்பு கொடி காட்டுகிறேன்னு சொல்லி மண்டை உடைத்த சம்பவம் மறந்து விட்டதா? ஏன் ஆளுநர் ஜாக்கிரதை இருக்கக்கூடாது? ஐயா நீங்க பேசுறப்ப நான் நீங்க பேசுறப்ப நீங்க சும்மா இருங்க. அப்போ திராவிட முன்னேற்ற எதை நம்பி நீங்க விட சொல்றீங்க? நீங்க நாளைக்கு ஆளுநருக்கு ஒரு உயிருக்கு நீங்க சொன்ன சட்டத்தர படிச்சது இருக்கு இல்லையா? டு அப்ஸ்ட்ராக்ட் when you obstruct the office of the governor or president, இந்த சட்டத்தை வரலான்னு இருக்கு. இன்னொன்னு சட்டத்தை சொல்ல அரசியல் வேற வேலை இல்லையா உங்களுக்கு? கருப்பு கொடி காட்டினா உங்களுக்கு என்ன? ஆளுநர் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆளுநர் நான் சொல்றேன் ஒரு பக்கம் கருப்பு கொடி காட்டுறீங்க, ஆளுநருடைய பணியில் குறுக்கீடா? ஆளுநருடைய பணியில் குறுக்கீடு செய்வதாக கருதுறீங்களா? குறுக்கீடு இல்ல, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் சொல்றேன் நான். தமிழக மக்களுக்கு ஒரு அவமானம். கருப்பு கொடி ஒரு பாரத பிரதமர் இந்த நாட்டுக்கு ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ 70 இந்த சுதந்திர டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடந்ததே இல்லை. வரக்கூடிய பாரத பிரதமர் கோபேக் மோடின்னு சொல்ல பலூன் பறக்க விடுவீங்க நீங்க. ஏன் நான் தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வர்றதுக்காகவா? முதலீடு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாமா? டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடக்க வேண்டாமா? ஆனால் ஒரு மினிமம் கர்நாடக அரசாங்கம் வண்டி போட்டு அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிற போராட்டங்களை அது வந்து சட்டவிரோதமான போராட்டங்களாக இருந்தால், ஜனநாயக அமைப்புக்கு விரோதமான போராட்டங்களாக இருந்தால் தமிழ்நாடு அரசு அதற்கான அனுமதியை ஒருபோதும் கொடுக்காது. அப்படிதானா? அவர்கிட்ட முடிச்சிட்டு வாங்க, நான் தெளிவா பதில் சொல்லிடுறேன். சரி, தெளிவா பதில் சொல்லிடுறேன். தெளிவான பதில் கொடுக்கணும். நீங்க ஷார்ட்டா பண்ணீங்கன்னா இல்ல நாம ஆரம்பிச்சிடுறேன். அதாவது இது திராவிட முன்னேற்றத்தில் அரசியல் வேற என்ன பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு. இலவ காத்த கிளியாக எத்தனை காலம் காத்திருப்பதுன்னு அவருடைய செயல் தலைவருக்கு புரியவில்லை. அவர் சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு அவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு, 2 அரசாங்கம் நடக்குது டவுட் இருக்கு. ராஜ்பவன்ல அரசாங்கம், செஞ்சார் கோட்டையில் அரசாங்கம் சொல்றாரு. அப்ப நாங்க கேட்கிறோம், ஏன் நீங்க ஆட்சியில் இருந்தப்போ கோபாலபுரத்தில் ஒரு அரசாங்கம், சிஐடி காலில் ஒரு அரசாங்கம், மதுரையில் ஒரு அரசாங்கம், சிரண்டாபுரத்தில் ஒரு அரசாங்கம் இருந்து நாங்க யாரும் கேட்கலையா? அப்போ இது தேவையில்லாமல் இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இறையாண்மையை கொச்சைப்படுத்துவதாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கவர்னர் பிரச்சனை, அவர் எத்தனை இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காரு, என்ன பிரச்சனை பண்ணிருக்காரு? ஏதாவது அதிகாரி மாத்திருக்காரா? ஏதாவது அதிகாரி கண்டிச்சிருக்காரா? மாநிலத்தை சொல்லல, நீங்க அதை இன்ஸ்பெக்ஷன் எனக்கு வந்த லாங்குவேஜ் நான் சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் கேட்கிறேன். அவர் போய் பணிகளை ஆய்வு செய்தார், இல்லைன்னா பணிகளை பார்வையிட்டார்னு வச்சுங்க. அதான் என்ன பிரச்சனை? இல்ல அவர் அதிகாரிகளோடு உரையாடுகிறார், அவ்வளவுதான். இல்ல ஏதாவது ஒரு அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாவட்டங்கள் தோறும் போய் அதிகாரிகளோடு அவர் உரையாடுகிறார். அது மட்டும் பொதுமக்கள் கற்பிப்பது இல்லை. இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஒருவேளை மக்கள் ஆதரவு இருந்து இவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். நான் மக்கள் போற இடத்துல மக்கள் வந்து சாராசரியாக நின்று அவர்கிட்ட மனுக்கள் கொடுக்குறாங்க. என்ன நம்பிக்கை? ஆளுநர் நல்லவர் என்ற நம்பிக்கையின் காரணமாக மக்கள் மனுக்கள் கொடுக்குறாங்க. அவர் அரசாங்கத்திட்ட கொடுக்கிறார். அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக ஒரு முயற்சி. ஆளுநர் மக்களுக்கும் அரசாங்கம் பாலமாக இருக்கிறார். இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அவர் பேர்ல தான் எல்லா உத்தரவுகளும் வருது. அப்ப ஆளுநர் தமிழ் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் ஏன் பண்ணலன்னு கேட்காத. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு ஒரு ஊர்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல முரட்டுத்தனமா இருக்கிற ஆளு இருக்கிறாங்க, ஒண்ணுமே வேலை பார்க்காம சும்மா யார் கொள்ளையடிச்சா என்ன, யார் என்ன பண்ண இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இவரை பொறுத்தவரையில அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பது இதுவரைக்கும் யாரும் முழுசா பார்க்கல.
இதுதான் அதிகாரம்னு இப்படிதான் இருக்கணும், ராஜ்பவன்ல தான் இருக்கணும், பதவி பிரமாணம் வைக்கணும், எதிர்கட்சிக்கார மனு கொடுத்து அதை வாங்கிட்டு ஆளுங்கட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும். அது மட்டும் ஆளுநர் வேலை கிடையாது. அந்த கவர்னர் என்ற ஒரு பதவி இல்லைன்னு சொன்னா இதே எதிர்கட்சி தலைவர் யாரை போய் சந்திக்க முடியும்? ஆகவே எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒரு அரசியல் செய்ய வேண்டும், அதற்கு ஒரு காரணம் வேண்டும். அதற்கு இன்றைக்கு ஆளுநர் கிடைத்திருக்கிறார். இவர் சொல்லுகிற எச்சராஜா போய் பார்த்தாரு சொன்னாரு. ஆளுநருக்கு என்ன ஆளுநருக்கு என்ன புத்தி இல்லையா? ஆளுநருக்கு புத்தி இல்லையான்னு இவர் கேட்கிறாரு. ஒரு ஆளுநர் பார்த்து அவ்வளவு பெரிய ஒரு பதவியோட ஒரு மரியாதைன்னு இருக்கு. அவரை பார்த்து அந்த வார்த்தை கேட்கலாமா? யாரை வேணா பார்த்து கேட்கலாம். இது மாதிரிதான் பண்ணணும், சட்டம் இருக்கு. அதாவது சார், இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தா கூட தலைமை நிர்வாகி ஆளுநர் இருக்கிறாரு. அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு போறாரு. அதிகாரத்துக்கு இதுவரைக்கும் மீறவும் நாங்க விட மாட்டோம். இதுதான் உண்மை. இதுவரைக்கும் மீறவில்லை, மீறவும் விடல. அதனால இதுல திமுக ஏன் அச்சப்படுதுன்னு எனக்கு புரியல. நரேந்திரன் சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டுறேன். அவர் போற இடங்கள்ல எல்லாம் பொதுமக்கள் மனு கொடுக்கறாங்க. அந்த மனுக்களை வாங்கி உங்ககிட்ட அவர் அரசுக்கு கொடுக்கறாரு. அரசுக்கும் மக்களுக்கும் இடையில பாலமாக ஆளுநர் செயல்படுறாங்க. அரசு சார்பாக பொதுமக்களை சந்திக்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லையா? சந்திக்க மாட்டார். உதவி அதற்கெல்லாம் அப்துல் கலாம் தப்புன்னு சொல்லல. உங்களுக்கு ஆளுநருடைய இத்தகைய உதவிகள் தேவைப்படுகின்ற இப்ப அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்த போது மாநில முதல்வர்களை சந்தித்து நதிநீர் இணைப்புக்காக பேசினாரு. அந்த சமயத்துல மன்மோகன் சிங் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு? நல்ல விஷயத்துக்கான முன்னெடுத்து போறாரு, இதுல என்ன தவறு இருக்குன்னு தான் சொன்னாரு. அதனால ஒருவர் நல்ல விஷயத்துக்கான மக்களுடைய குறைகளை கேட்டு மாநிலத்துக்கு பரிந்துரை செய்யறதுல என்ன அதாவது தலையிட்டாரா, உத்தரவு பிறப்பித்தாரா என்றால் இதுவரைக்கும் எந்த உத்தரவும் பிறப்பிக்கல. நாங்க என்ன சொல்றோம் சார், எங்களுக்கு முதுகுல மூட்டை இல்ல. இவங்களுக்கு திமுக என்ன பயன்டா? ஏதோ பின்னாடி உங்களுக்கு ஆட்சி வர்ற மாதிரியும், ஆட்சிக்கு வந்தா இதே போற ஆளுநர் ஏதாவது தலையிட்டு ஏதாவது பண்ணா முதுகுல மூட்டை எல்லாம் தெரிஞ்சு பயத்துல பண்றாங்களோ எனக்கு புரியல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு திமுக பத்தி நீங்க சொல்றீங்க 91 to 96 அதிமுக ஆட்சியில ஆளுநர் தொடர்பாக எத்தனை முறை முதலமைச்சர், அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அம்மாவுக்கு வேண்டும் என்று தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸால் நியமிக்கப்பட்டவர் சென்னாரெட்டி. இவர் அப்படி ஒரு குறை சொல்லியிருக்காரு. மதுரையில சில அதிகாரிகளை அறைக்கு அழைத்து சில விவரங்களை கேட்டதுக்கு கடுமையான கண்டனம் வந்தது. சென்னாரெட்டி அப்ப ஆணையெல்லாம் பிறப்பிக்கல. அதற்கு முன்பாகவே அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்ததுனால, அதாவது நிர்வாக ரீதியாக அம்மா அதை எதிர்த்தாங்க. இவரு ஒரு ஆளுநர் அரசுக்கு ஆதரவாகவும் செயல்பட முடியும், எதிராகவும் செயல்பட முடியும். அந்த ஆளுநர் எதிராக செயல்பட்டார்னு சொல்றீங்க. வேண்டுமென்றே எதிராக செயல்பட்டார். இவர் பாவம் சார், போறாரு வர்றாரு, ஏதோ பாக்காரு, மக்களை சந்திக்கிறாரு, அங்க கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறாரு, ஏதாவது தலையிட்டார். நான் இப்போ வேற மாநிலத்திலிருந்து ஒரு அதிகாரிகள் இங்க வராங்க சார், இங்க உள்ள அதிகாரிகளை சந்திச்சு பேசுறாங்க, அம்மா உணவு திட்டம் பத்தி பேசுறாங்க. அதுக்காக அவங்க தலையிடுறாங்கன்னு அர்த்தமா? அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவர் தலையிட்டாரு உத்தரவு போட்டாருன்ட்டு இது தேவையில்லாமல் நீங்க ஏன் அச்சப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தளபதி அவர் சொல்லியிருக்கிறது எனக்கு ஒரு இதா இருக்கு. அதாவது நாங்கள் பயப்பட மாட்டோம், 7 வருஷம் ஆனாலும் சிறைக்கு போக தயாரா இருக்கிறோம் அப்படி. இது தேவையில்லாத வார்த்தைகள். அவர் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது நான் சட்டமன்றத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னாரு. போலையா? இல்ல இல்ல, என்னன்னா நான் என்ன கேக்குறேன் சார், உங்களுடைய ஆளுநருடைய செயல்பாடுகள் முறைகேடு தலையிடல கொள்கைக்கு மாநில சுயாட்சி தத்துவத்துக்கு இது எதிரானதா ஆதரவானதா? நீங்க மாநில சுயாட்சிக்கு என்ன செஞ்சிருக்காரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, இல்ல மாநில சுயாட்சிக்கு ஆதரவா நீங்க ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் என்ன எதிர்ப்பு கொடுத்திருக்கீங்க? ஒரு தீர்மானத்தை போட்டதை தவிர்த்து ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலை, எதிர்கட்சியாக இருக்கும் ஒரு நிலைதான் திமுக. ஆர்டிகல் 154/1
அரசு திட்டங்கள் கொள்கைகளை தெரிந்து கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் நிலை தரம் தெரிந்து கொள்வ அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கு. என்ன அடிப்படையில் அவர் போறாரு. நான் கேட்பது என்னன்னா, ஏதாவது எதிராக இந்த அரசாங்கம் எதற்காக உத்தரவு போட்டிருந்தா நாம கடுமையாக அதிமுக எதிர்க்கும், அவரை செயல்பட விடாம தடுக்கும். அவர் இப்படி போகலையே, பயப்படணும். அந்திரிதாஸ் மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது மாவட்டங்களுக்கு போவதற்கு, அதிகாரிகளை சந்தித்து உரையாடுவதற்கு அப்படின்னு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை வருது. நீங்க அதற்கு பதில் அறிக்கை கொடுக்கிறதாக இருந்தால் அது எப்படி அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத மெய்ப்பிக்கிற மாதிரி அரசமைப்பு சட்டத்தை கோட் பண்ணியோ அல்லது வேறு சில வழக்குகளில் தீர்ப்பை கோட் பண்ணியோ அறிக்கை வந்தால் புரிந்து கொள்ள முடியும். ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு, அவருடைய செயலுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரியும் அந்த மாதிரியே அவரை பர்சனலாக அவரை விமர்சித்து அறிக்கை விடுவது சரியான பதில் தானா? அதாவது அறிக்கையை பார்த்த நான், ஆளுநருடைய அறிக்கை ஆணவமா அதிகார திமிரா என்கின்ற தலைப்புல தான் வந்திருக்குது. எங்கே அதிகாரம் கோலோச்சுகிறதோ அங்கே ஆணவம் ஜடை போட்டுக் கொள்ளும் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல, நீங்க அந்த தலைப்பே நீங்க ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறது கவர்னர் பதவி என்பது அவருடைய செயலுக்கு நீங்க ஒரு மோட்டிவ உள்ள போடுறீங்க. ஆமா, அவர் எக்ஸசிவா ஆக்ட் பண்றதுனால அது அப்படிதான் சொல்ல முடியும். கவர்னர் பதவி என்பது இந்திய அரசாங்கத்தின் கீழ் பணிபுரியும் அதிகார பதவி அல்ல. அது அரசியல் சாசனப்படியான ஒரு பதவி. அவருக்கென்று அரசியல் மாநிலத்தினுடைய நிர்வாகம் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது ஸ்பியர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, the executive powers of the state is vested with the governor அப்படின்னு சொல்லிவிட்டு, and these powers are formal and if at all used the governor must act according to the advice of the councils of ministers என்றுதான் இருக்கிறது. நான் ஒரே ஒரு உதாரணம், எந்த பிரிவுல சொல்றீங்க? ஆர்டிகல் 163 சொல்றீங்க. ஆமா, அது எதுல இருக்கு? பிரிவு 1ல இருக்கு. ஆமா, பிரிவு 1ல இருக்கு. 2, 3 என்ன சொல்லுது? 2, 3 என்ன சொல்லுதுன்னா, படிக்கிறேன் அவருக்காகவே நான் படிக்கிறேன். 2, 3ல கவர்னர் தனியா போய் இந்த மாதிரி ஆய்வு பண்ண சொல்லி எல்லாம் சொல்லவே இல்லை. 2 பண்ணக்கூடாது, இல்ல இல்ல பண்ணக்கூடாது, இருங்க இருங்க, ஒரு விஷயம் சார், நீங்க கேட்டதுக்காக இது ஒரு பொது சப்ஜெக்ட், அவருக்கு பேசுறதை நான் குறுக்கிட்டு மன்னிக்கணும். 163 பொறுத்த வரைக்கும் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்குது 1ல. 2, ஏதாவது ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா அந்த கொஸ்டின் எல்லாமே லெஜிஸ்லேச்சர் சம்பந்தப்பட்டதா விஷயங்கள் தான் இது சொல்லப்படுகிறது, அல்லது பாலிசி டெசிஷன் மேட்டர்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட முடிவுகளில் ஆளுநருடைய முடிவு இறுதியானதுன்னு சொல்லுது 2. 3வது, அந்த கேள்வி அல்லது அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க கவர்னருக்குன்றத அதை கேட்கிற அதிகாரம் யாருக்கு இல்லன்னு சொல்றது. கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறதையும் கேட்க முடியாது, எதுவுமே கேட்க முடியாது, ஆலோசனை கொடுத்தாங்கறதையும் கேட்க முடியாது. இது அவருடைய அதிகாரமே இறுதியானது. இது எல்லாமே இன்னைக்கு நடக்கிற ஆளுநருடைய ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லல. அரசியலமைப்பு 163 என்பது ஆட்சி, அரசாங்கம், அமைச்சரவை, முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் விஷயத்துக்கு கிடையாது. மன்னிக்கணும், இவர் தொடரலாம். ஆர்டிகல் 163 ப்ரொவிஷன்ஸ் 1 and 2 சொல்லிட்டாரு. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மாத்திரம் சொல்றேன். 2017 நவம்பர் 14ஆம் தேதி கோவையில் இருக்கின்ற பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு பட்டமளிப்பு விழா போறார். அது அவருடைய டிரோகேட்டரி பவர், அதுல யாரும் தலையிட. அது முடிஞ்ச பிறகு ரேஸ்கோர்ஸ் மைதானத்துல கலெக்டர் ஹரிஹரன் இருக்கிறாரு, மாநகராட்சி ஆணையர் விஜய் கார்த்திகேயன் இருக்கிறாரு, இப்போ போலீஸ் அதிகாரி அமல்ராஜ் இருக்கிறாரு, கமிஷனர் மூர்த்தி இருக்கிறாரு, எல்லா துறையை சேர்ந்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அந்த ஆய்வு நடக்கும் பொழுது பத்திரிகைகள் இப்படிதான் வருது, கவர்னர் ஆய்வுன்னு தான் வருது. அந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான SP வேலுமணி அங்கே வருகிறார். கவர்னருடைய பாதுகாப்பு அதிகாரிகளால் அவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார், அவருடைய உதவியாளர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். 3 மணி நேரம் நடக்குது, 3 மணிலிருந்து 6 மணி நேரம் இருக்குது. உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். யாரு? ஒரு மாநிலத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அது முடிஞ்ச பிறகு முதலீட்டாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுக்கும் அவர் வரவேற்கப்படவில்லை, அதுக்கும் அவர் அனுமதிக்கப்படவில்லை. அது முடிஞ்ச பிறகு அது ஒரு 2 மணி நேரம் நடந்த பிறகு 5 மணி நேரம் ஒரு மாநிலத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். முடிந்த பிறகு பீளமேட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மாத்திரம் அவரை கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு அவர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர். ஆக இவர் எக்ஸசிவா இருக்கிறார் என்பதுக்கு இதை விட வேறு என்ன உதாரணம் நமக்கு தேவைப்படும்? ஒண்ணும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு பிஜேபி வந்த பிறகு
அண்ணா அருணாச்சல பிரதேசத்தில் என்ன விதமான அரசியல், அதாவது ஜனநாயகம் என்பது ஜனநாயகத்தின் மாண்பே ரைட் டிஸ்கஸ் தான். நீங்க சொன்னீங்க நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்ட நாள் இன்னைக்கு சொன்னீங்க. இந்த நாளுக்கு பிறகுதான் நாட்டில் பல்வேறு கோஷங்கள் இருந்தன. ரிலீஸ் த லீடர்ஸ், ரிவோக் எமர்ஜென்சி, ரிப்பீல் மிசா, ரெஸ்டோர் நார்மல்சி, ரீஎஸ்டாப்ளிஷ் டெமோக்ரசி என்று சொன்ன பிறகு 1980ஆம் ஆண்டு அதே இந்திரா காந்தி அவர்கள் மெரினா கூட்டத்தில் கலைஞரை வைத்துக் கொண்டு தெளிவாக ஒன்றை சொன்னார்கள். நெருக்கடி நிலையின் போது தவறுதலாக எக்ஸசிவ் நிறைய நடந்துவிட்டது, அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் நாட்டு மக்கள் மத்தியில் என்று சொன்னார்கள். ஜனநாயகத்தின் மாண்பு ரைட் டு டிஸ்கஸ், ரைட் டு டிபேட், ரைட் டு டெமான்ஸ்ட்ரேட். அந்த வகையிலே தான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார், கவர்னருடைய அறிக்கை என்ன சொல்லியிருக்கிறார், மிஸ்டர் ஆப்போசிஷன் லீடர் இஸ் எய்தர் ignorant of law என்று சொல்லுவது எல்லாம் எனக்கு மாத்திரம் தெரியும் என்கின்ற ஆணவம் தொக்கி நிற்கிறது. அதோடு மாத்திரமல்ல, மிசாவையும் தடாவையும் பொடாவையும் சந்தித்த விவரம் கூட தெரியாமல் இன்னைக்கு 124 ஐபிசியை வைத்துக் கொண்டு 7 வருடம் உள்ளே தள்ளுவேன் என்று சொல்வது அவருடைய ஆணவ போக்கினுடைய உச்சம் என்பதுதான் எங்களுடைய வாதம். நரேந்திரன் பரந்தாமன் பேசும்போது சொன்னார், புதுவிதமான பிரஸ் ரிலீஸாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வருது, அங்கே ஒரு சுருக்கமாக செய்தியை மட்டும் சொல்வதற்கு பதிலாக ஒரு நீண்ட பொலிட்டிக்கல் அறிக்கை மாதிரி வருது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. புதுவிதமான ரிலீஸ்னு சொல்றாரு. அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக, அதாவது அரசமைப்பு சட்டத்திற்கு முரணாக நேரடி அரசியல் செய்யறதுக்கு ஆளுநர் முயன்று இருக்கிறார் அப்படின்னும் ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நிச்சயமாக ஆளுநருக்கு அது போலாம் அரசியலில் செய்யணும்னு ஆர்வம். என்னைக்கு ஆளுநர் பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அன்றைக்கு அவர் அரசியலை துறக்க தான் வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, அதான் ஜனநாயக கடமை அது. ஆனால் நாம் இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம். ஒரு 3 மாதம் ஏப்ரல் மாதத்தில் எங்கள் பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ என்னவெல்லாம் வார்த்தைகள் எப்படியெல்லாம் உபயோகப்படுது தலைவர்களால். நான் சொன்ன சாதாரண ரோட்டில் போகிறவங்க என்ன பேசுகிறேன் நான் கேட்கலைங்க, போராட்டம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. தலைவர்கள், வைகோ போன்ற நான் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் ஏயா மோடி, இது போன்ற வார்த்தைகள்லாம் தமிழ்நாடு கேட்டிருக்கிறது. இது போன்ற வார்த்தைகள் நாம் கேட்டிருக்கிறோம். நான் கேட்குறது, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கரிசனம் 2008 2011 வரை நாங்கள் கர்நாடக மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது இவர்கள் ஆட்சியில் பங்கில் இருந்த யூபிஏ அரசாங்கத்தினுடைய சார்பிலே அந்த ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பரத்வாஜ் என்பவரை ஆளுநராக நியமித்து அதன் மூலமாக எடியூரப்பாவுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்தார், எத்தனை வழக்குகள் போடப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் அந்த வழக்குகள்லாம் போலியான வழக்குகள் என்று தள்ளுபடி செய்யப்பட்டது, லோக் அதாலத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆகவே அப்படி ஒரு ஆளுநர் தவறானவர் என்றால் அன்றைக்கே மனசாட்சி வேலை செய்யல, மனசாட்சி வேற ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அதனால தப்பு சொல்ல முடியாது. கடந்த காலத்துல அது போன்ற இங்க எதுவும் நடக்கலையே. ஆளுங்கட்சிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. எதிர்கட்சி நீங்க கேட்கிற கோரிக்கை என்னைக்கு ஆளுநர் மறுத்தது இல்லை. நீங்க என்னைக்கு சந்திக்க நேரம் கேட்டாலும் ஆளுநர் கொடுக்கிறாரு, நீங்க பாக்குறீங்க. ஆளுநர் பார்க்கலன்னா நீங்க குடியரசுத் தலைவர் போய் பார்க்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆளுநர் குடியரசுத் தலைவர் நேரடி அங்கீகாரம் பெற்ற அவருடைய முகவருங்க. இதுல ஒன்னே குறிய மன்னிக்கணும். அதாவது ஆளுநர் வேணான்னு சொல்லக்கூடியவங்க ஆளுநரை பார்த்து மனு கொடுக்கறது, ஆளுநர் காவிரி மேலாண்மை அமைக்கிறது நீங்க முன்னெடு செய்யுங்கன்னு சொல்றது, ஊழல் புகார் கொடுக்கறது, இதெல்லாம் திமுக செஞ்சதானே இப்ப ஆளுநர் வேணாங்கிறதுங்க. அதாவது நிரந்தர ஆளுநர் வேணும்னு கேட்டது திமுக தானே. இப்ப நீ ஆளுநருக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்றது எந்த வகையில இதுன்னு நான் கேட்கிறேன். திமுகவினுடைய கொள்கைக்கும் அண்ணா திமுக கொள்கைக்கும் ஆளுநர் வேணுமா வேண்டாமாங்கிறதுல வேறுபாடு இருக்குதா? இல்ல, 2 பேரும் ஆளுநர் வேணும். ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க மத்தியில இவ்வளவு காலம் இருந்த பொழுது அந்த ஆளுநர் வேணாம்ங்கிறது ஒரு தீர்மானத்தையாவது கொண்டு வந்தீங்களா அப்படிங்கறத நான் கேட்கிறேன். என்னுடைய புரிதலின்படி நீங்க 3 பேருமே ஆளுநர்ங்கிற பொறுப்பு தேவையில்லை. நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை. என்ன முன்னெடுத்ததுன்னு நான் கேட்கிறேன். இல்ல நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லை. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன்ல 3 பேருமே கான்ஸ்டிடியூஷனுக்கு சைட் பண்ணி தான் எல்லாருமே பேசுறோம். ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷனில் ஆளுநர் என்ற அதிகாரத்தை அன்றைக்கு உருவாக்கி கொடுத்தது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதை நம்ம இப்ப யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை ஆளுநர் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்குன்னு கேட்ட அதே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 ஆண்டு காலத்திலே காங்கிரஸ் அரசாங்கத்தோடு கூட்டணியில் இருந்த பொழுது 12 அமைச்சர்கள் இந்த தமிழ்நாட்டில் வைத்திருந்த பொழுது கவர்னர் வேண்டாம் என்று அன்னைக்கு சொல்லி இருந்தால் கவர்னர் பதவியை தூக்கி எடுத்து எரிஞ்சிருக்கலாமே. முடியாது இல்ல, கவர்னர் தூக்கி போட முடியாது இல்ல. நீங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆகவே இந்த கவர்னர் பதவி என்பது ஏதோ அலங்காரத்துக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்று நினைத்துக் கொண்டிருக்குதான் இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். கருப்பு கொடி காட்டுறது ஜனநாயக உரிமை, அதெல்லாம் நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல. கருப்பு கொடி காட்டுங்க, ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இல்லையா? என்ன போற இடத்துல எல்லாம் காட்டிட்டே இருப்பீங்களா? ஆகவே இதெல்லாம் இருக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு போலீஸ்கார் வராருங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா
அடிக்காரோ இல்லையோ சண்டை போட்டவங்க 2 பேரும் கேஸ்ல பிடிச்சி உள்ள போட முடியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாதான் பயம் வருது. ஆக நீங்க சட்டமன்றத்தில் போய் பேச வேண்டியது, சட்டமன்றத்தில் போக மாட்டீங்க. சட்டமன்றத்தில் வெளிநடை பண்றதுக்கே ஒரு வேலையை வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அதன் மூலமாக என்ன உங்க நல்லது பண்ண போறீங்க? மாநில சுயாட்சின்னு சொன்னாரு. மாநில சுயாட்சி வார்த்தை உளுத்து போன வார்த்தை தமிழகத்தில் இன்றைக்கு அவ்வளவுதான். மாநில சுயாட்சியில நீங்க கூடுதல் உரிமைகள் மாநில சுயாட்சி இன்னைக்கு வரைக்கும் வரலங்க. ஆனா என்ன கெட்டு போச்சு? எந்த மாநிலத்துக்கு என்ன குறைவா கிடைச்சிட்டு இருக்கு? அத்தனை மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம், அது காங்கிரஸோ பிஜேபியோ எந்த கட்சியா இருந்தாலும் செய்யணும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில மத்தியில எந்த ஆட்சி இருந்தாலும் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கேட்கறது காங்கிரஸ் இருக்கும் போது, நீங்க கூட்டணி இருக்கும் போது இதெல்லாம் நீங்க ஏன் பண்ணலங்கிறத கேட்கிறோம். 2வது, கருப்பு கொடி எங்க போனாலும் காட்டுறதுல தப்பு இல்ல சகோதரர் சொன்னாரு. ஆனால் சட்டத்துக்குட்பட்டு காட்டுங்க. கவர்னர் கார்ல கண்ணா இந்த கொடியை தூக்கி போடாதீங்க, அதுதான் தவறுங்கிறோம். அதுதான் சட்டத்தை மீறதுங்கிறோம். அதனாலதான் உங்க மீது நடவடிக்கை எடுக்கிறோம், வழக்கு போட்டுருக்கோங்க. சரி சார், இப்போ 2 விஷயத்தை நீங்க தொடங்கிட்டீங்களா? சார் பேசுங்க. கே ஷா, பிரபுதாஸ் பட்வாரி, எஸ்.எல். குரானா, பர்னாலா, இது சென்னாரெட்டி, ரோசையா, வித்யாராஜ சாஹ் இவங்கெல்லாம் இருந்தப்போ எந்த பிரச்சனையும் வரல. ரோஹித் எப்படி கிரிக்கெட்டில் வந்து சமீப காலமாக கிரிக்கெட் ரசிகர்களுடைய இதை எதிர்த்தாரோ, அப்படி புரோஹித் இப்பொழுது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். 1983 ராமகிருஷ்ண ஹெக்டே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம்களை நியமிப்பது, அதே போல சட்டசபை கலைப்பதிலே மரபுகளை மீறி செயல்படுகிறார்கள். அண்ணன் சொன்னாரு, அவருக்கு நான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்குது, அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் சொன்னாரு, கர்நாடகத்தில் பரத்வாஜ் என்கின்ற கவர்னர் காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க. அது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே தான் அருணாச்சல பிரதேசத்தில் இன்றைக்கு தாதகத் ராய் என்கின்ற ஒரு கவர்னர், தாதகத் ராய் என்கின்ற கவர்னர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நபும் துகிங் என்கின்ற காங்கிரஸ் முதலமைச்சர் இருக்கிறார். அதுல ஒரு டிசிடென்ட் குரூப், காங்கிரஸ்ல டிசிடென்ட் குரூப் ஒரு குரூப் வருது. அது அவங்க பேர் கலிகோபுல் என்கின்ற ஒரு டிசிடென்ட் குரூப் காங்கிரஸ்ல இருந்து. அவரை சீஃப் மினிஸ்டரா நியமிக்கிறார் இந்த கவர்னர். ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதுல கவர்னருடைய கன்னத்தில் அறைந்தது, இது தவறு, எமர்ஜென்சி நீங்கள் டிக்ளேர் பண்ணதும் தவறு, அதே மாதிரி நபந்துகியை நீங்கள் தூக்கி இருந்ததும் தவறு என்று சொல்லி மீண்டும் நபந்துகியை சீஃப் மினிஸ்டராக தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அந்த சொன்னதுக்கு பிறகும் கூட அவங்க மறுபடியும் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொடுக்கும்போது சமரசமாகி அதுக்கு பிறகு பீமா காண்டு என்கின்ற ஒரு காங்கிரஸ் சேர்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிறார். அன்னைக்கு பரத்வாஜ் என்ன செஞ்சாரோ அதே தான் இன்னைக்கு செஞ்சுக்கிறார். உத்தரகாண்ட்லயும் அதுதான் இருந்தது. ஹரிஷ் ராவத் முதலமைச்சராக இருக்கும்போது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க. இப்ப சமீபத்தில் சொல்றேன், இங்க அவங்களுடைய அறிக்கையில தெளிவாக சொல்றாங்க, அதிகாரிகளோடு நாங்க உரையாடினோம், அவ்வளவுதான். ஆளுநர் உரையாடினார். அவங்க அதிகாரிகள் கவர்னர் ஆய்வுன்னு ஏன் போடுறாங்க? எல்லா பத்திரிகையிலும் அதான் வருது. இதுல என்ன முக்கியமான ஆய்வு, நீங்க கட்சிகள் பயன்படுத்துறது அரசியல் செய்வதற்காக, மிகைப்படுத்துறீங்க, அரசியல் செய்வதற்காக அப்படின்னு ஆளுநர் மாளிகை சொல்லுது. அவங்க அச்சுறுத்துறது அரசியல் செய்வதற்காக தான் நாங்க சொல்றோம். 124 ஐபிசி என்ன 2 இன்கிரியன்ஸ் வேணும். ஒன்னு அசால்ட் இருக்கணும், இல்ல கிரிமினல் போஸ்ட் இருக்கணும். எங்க என்ன அசால்ட் நடந்தது, என்ன கிரிமினல் போஸ்ட் அவர் அப்பயே அறிக்கை கொடுக்கிறாரு. அப்பயே அறிக்கை கூடாது, 7 ஆண்டு சிறைச்சாலை, மிஸ்ஸா தடா போடா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க நாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பணங்காட்டு நிறைய சலசலப்புக்கு அஞ்சாது. 124 பார்ப்பதற்கு தயார். 124 நல்ல கண்ணு மேலே போட்டாங்களே. அம்பத்தூர்ல விவசாயிகள் அமைப்பு ரீதியாக தன்னை பேரணியில் கலந்து கொண்டாரு. அவர் மேலே 124 போட்ட வழக்கு அது 124 செடிஷன் போட்டாங்க சார். நிறைய பேர் மேல செடிஷன் பிஜேபியும் நம்ம அதிமுக சார்பா தோழர் பேசின அரசியல் சார்ந்த கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லல. அதெல்லாம் நெகட்டிவேட் பண்ண பப்ளிக் பார்க்கும்போதே புரியுது. அது செயல் தலைவர் மேல அரசியல் காழ்ப்புணர்வோடு சில கருத்துக்களை வீசுறாங்கன்ற மாதிரி எடுத்துப்பாங்க. அவங்க முடிவுக்கு எடுத்து நம்ம இருக்கிற குறைஞ்ச கட்ட நேரத்தில் மாநில சுயாட்சி, கவர்னருடைய செயல்பாடு, எதிர்கட்சி தலைவர்களுடைய போராட்டம், இதையெல்லாம் சரியா தப்பாங்கிற கோணத்தில், இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதா இல்லையாங்கிற கோணத்தில் போறோம். ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன்.
இப்போ கவர்னருடைய ராஜ்பவனுடைய அறிக்கையில் இது ஆய்வு இல்லை அப்படின்னு பின்வாங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, எதிர்க்கட்சி தலைவருக்கு. காரணம் என்னன்னா, ஆய்வுன்னு ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, கிடையாது. ஏன் முடியாதுன்னா, சட்டத்தில் உங்களுக்கு இடம் இல்லை, கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு இல்லை. எஸ், ஐ ஹேவ் எ ரைட் டு இன்ஸ்பெக்ட் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கவர்னரை. வாட் ஐ ஹவ் டன் இஸ் an inspection சொல்ல சொல்லுங்க கவர்னரை. ஏன் இருங்க சொல்றீங்க? இல்ல சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சொன்னால் ஜுடிஷியல் ரிவியூஷனுக்கு போயிடும். சார் இவங்க சொன்னாங்க, சார் சொன்னாரு அம்பேத்கர் எழுதின சட்டம் நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒரு எந்த கோணத்தில் சொன்னாரு எனக்கு தெரியல, அதுக்குள்ள நான் போக விரும்பல. 1947 ஜூலை 15 கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் ராஜேந்திர பிரசாத்தினுடைய ஆர்குமெண்ட்ல என்ன வருதுன்னா, சிம்பிளா the governor could exercise his discretion in a few matters which were either widely accepted or necessary in an emergency. இன்னொன்னு ரொம்ப ரீசெண்டா ஜூலை 2016-20 உச்சநீதிமன்றம் கேகர் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, அதே அருணாச்சல பிரதேஷ் விஷயத்துல கவர்னருடைய குறுக்கீடுக்கு the merely possessing and formal authority of the state and could act safely as a valve, அவ்வளவுதான். கவர்னர் என்பது வந்து வெறும் ஒரு நாமினல் ஹெட் தான் சொல்றாரு. இது வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை சொல்லி இருக்கு. இப்போ சார் சொல்ற மாதிரி இதுவரைக்கும் ஆளுநருடைய அதிகாரங்கள் இன்னும் வரையறுக்கப்படவில்லை. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு டிபேட் ஆகணும், எல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கு, கான்ஸ்டிடியூஷனை சொல்லி இருக்கு. 2016 ஜூலை 20 உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தில் வந்து அருணாச்சல பிரதேச வழக்குல அது இன்னும் சொல்ல போனா அசம்பிளியில வந்து மெஜாரிட்டியா அல்லது அசம்பிளி செஷனை சம்மன் பண்றதா இந்த மாதிரி விஷயத்திலே வந்து கவர்னருக்கு எங்க ரோல் இருக்குன்றத வந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு சம்பந்தமே இல்லாம மாவட்ட நிர்வாகத்துக்குள்ள போய் நீங்க வந்து பாத்ரூம் பாக்குறது, நீங்க டாய்லெட்டை பாக்குறது, நீங்க வந்து வேற சில அலுவலகங்களை நம்ம பாக்குறதுங்கிறது எங்க இருக்கு சட்டத்துல? சரி, நீங்க வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் கோட் பண்றீங்க. ஆமா, அதே மாதிரி அரசியல் சாசனத்தையும் கோட் பண்றாங்க. நீங்க சொல்வதற்கு மாறாக ஆளுநருடைய நடவடிக்கைகளை ஆதரிச்சும் சில தீர்ப்புகள் இருக்கு. எங்க இருக்கு? எதுவுமே கிடையாது. ஆளுநருடைய நடவடிக்கைங்கிறது எங்க இருக்கு சார்? சார் அதாவது ரெண்டு விஷயம் சார், இது எல்லாமே ஆர்டிகல் 163, 154, 155 இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கே தவிர இது எல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட அரசாங்கத்தினுடைய மேல் நடவடிக்கை உட்பட்டு தான் இருக்கிறது. கார்ப்பரேஷன்ல குப்பை வாரி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு நான் ஒன்னு சொல்றேன். ஒரே ஒரு சந்தேகம், 163ல நீங்க பிசி அந்த உட்பிரிவு 2 படிச்சேன், படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த 2-3ல வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்டர்பிரேஷனுக்கு உரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அது உங்களுடைய கருத்து. அந்த இன்டர்பிரேட் அது வந்து எனக்கு பொருந்தாது நினைக்கிறேன். அது நீங்க பொருந்தாதுன்னு சொல்றீங்க, அது இன்டர்பிரேஷனுக்கு உரியதுன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 160 அது இக்கட்டான காலகட்டத்தில் எமர்ஜென்சி கண்டிஜென்சி எஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் இன் சர்டன் கண்டிஜென்சிஸ். இப்போ என்ன நாட்டில் கண்டிஜென்சிஸ் இருக்கு? கண்டிஜென்சிஸ்னா நீங்க ஆட்சி கட்சி நாட்டில் என்ன கண்டிஜென்சி இருக்குன்னு நாள்தோறும் திராவிட முன்னேற்ற கழகமும் பிற அரசியல் கட்சிகளும் பேசிட்டு இருக்கு. கண்டிப்பா என்ன கண்டிஜென்சி இருக்கு? ஆட்சி வந்து முழுமையான ஜனநாயக ரீதியான பெரும்பான்மையோட நடக்குது. நீங்க எல்லாத்தையும் போட்டு முட்டு போடாதீங்க. இருங்க கண்டிஜென்சிஸ்ங்கிறதுல புரிஞ்சுக்கணும். அதாவது டிஸ்சார்ஜ் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் இன் சர்டன் கண்டிஜென்சிஸ் the president may make such provision as he thinks fit for the discharge of the functions of the governor of the state in any contingencies not provided for in this chapter. இப்போ நான் என்ன கேக்குறேன், ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குன்னா பிரசிடென்ட் வந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு, பிரசிடென்ட்டால உத்தரவு போடப்பட்டிருக்கா, இந்த தமிழ்நாட்டில் வந்து அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால கவர்னர், ஏன்னா ஆட்சி ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் செயல்பட முடியாம, அது செயல்படலைங்கிறது வந்து பொலிட்டிக்கலி பட் கான்ஸ்டிடியூஷனலி லெஜிட்டிமேட்லி ஒரு அரசாங்கம் செயல்பட முடியவில்லை, முடமிறங்கி போயிருக்குது அல்லது அந்த நிர்வாகம் முடங்கி போயிருக்குது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் கவர்னர் வந்து தினம் தினம் செய்யக்கூடிய வேலைகளா செய்யறத எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க? எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க சார்? இவங்க கூட்டாட்சி முடிச்சிடறேன். கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி சார் பேசினாரு. நீங்க வந்து கூட்டாட்சி இன்னைக்கு அவங்களுடைய பிரதமருடைய கருத்துக்கே இவர் எதிராக போறாரு. பிரதமர் நேற்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன பேசியிருக்காரு, டிவியில் என்ன ரேடியோவில் என்ன பேசியிருக்காரு? ஒன்னு, ஜிஎஸ்டியும் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துறது கூட்டாட்சி கிடைச்ச வெற்றி. இவங்க கூட்டாட்சியை தெரிஞ்சுக்கின அந்த முறையும் அந்த அழகு இதுதான். வெறும் ஒரு ஸ்கீமை போட்டு புரிஞ்சிட்டு அது கூட்டாட்சி ஆயிடுமா? எது கூட்டாட்சி? பரந்தாமன் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியாக எந்த தவறான கருத்துக்களும் சொல்லல. உண்மை நிலவரம் என்னங்கிறது தான் வந்து தளபதி என்ன நிலை அன்றைக்கு எடுத்தார் இன்றைக்கு சொல்லியிருக்கான கருத்தை தான் சொன்னேன். நான் சொல்றது வந்து அவர் கவர்னர் போறாரு, பாக்குறாரு, அதுல எந்த லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை.
இதுல நீங்க திமுக இந்த வகையில நீங்க லாபம் நஷ்டமும் இல்ல, உண்மை அதுதான் சார். அந்த லாபமோ நஷ்டமோ இருந்திருந்தா அதிமுகவை கடுமையாக எதிர்த்திருக்கும். உண்மை அதுதான். இன்னொரு விஷயம், நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொதிக்க. இதை சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு கூற்று சொல்ல, பிஜேபி நேத்து ஒரு டிவில பிஜேபியும் பேசுனது, ஏடிஎம்கேயும் பேசுனது. இறுதி கட்டத்துல இருக்கும். என்ன இரண்டாவது நீங்க ஏன் கவர்னர் தூக்கலன்னு கேக்குறாங்க. எழுப்புன பிரச்சனைகளுக்கே சார் நானே கேக்குறேன், கான்ஸ்டிடியூஷன்ல அவர் இங்க போக கூடாது வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? முன்னுதாரணம் இல்லங்க இருக்காடி. தேர்தல் அதிகாரி, பழைய தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் மாத்தி டிஎன் சேஷன் வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு ஆளுநரை எங்க போக முடியும் போக முடியாது என்று கட்டுப்படுத்தியது கடந்த காலத்துல. விடுங்க, வரலாறு எதிராகவே செயல்பட்டாரு. அந்த காலத்துல ஆட்சியே இல்லையா சார்? காலங்கள் மாறும். அதாவது ஜவஹர்லால் எஸ்ஆர் இருந்தாரு, அம்மா இருந்தாங்க. ஆட்சிகள் காலங்கள் மாற மாற ஒவ்வொருவருடைய அன்றைக்கு காமராஜர் இருந்த ஆட்சி காலத்துல இருக்க போன்ற அரசியலும் அதிகாரம் இன்றைக்கு இருக்கிறார்களா? இல்ல, காலங்கள் மாற மாற ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள் மாறுபடும். சட்டத்துக்கு மீறி நடக்கிறாங்களா அவர்களுக்கு நரேந்திரன் போயிட்டு திரும்ப வரேன். பரந்தாமன் பேசும்போது மத்திய அரசு மேல உண்டான குற்றச்சாட்டை சொல்றாரு. மாநில சுயாட்சி பற்றிய புரிதல் பற்றியும் பேசுறாரு. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம், கடைசி பகுதியில் இருக்கிறோம். நீங்க அது தொடர்பாக மாநில சுயாட்சி அல்லது ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பான விஷயங்களை பத்தி நீங்க மாநில சுயாட்சி மூலமாக தமிழகத்திற்கு இதுவரை என்ன நன்மை நடந்திருக்கு அவர் பட்டியல் போட்டு சொல்லட்டும். எப்படி இல்ல சொல்லட்டும். நான் புரிஞ்ச மாநில சுயாட்சி எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு தேசிய கட்சி, நான் வந்து ரீஜனல் பார்ட்டி இல்ல, நான் நேஷனல் பார்ட்டி. நான் நாடு ஒண்ணுன்னு தான் நினைக்கிறேன். நான் இது தனி, சென்னை தனி, கோயம்புத்தூர் செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். மாநில சுயாட்சி வந்து நாடு ஒண்ணு நினைக்கிறதுக்கு மாறானதா? எப்படி மாநில சுயாட்சி என்று அந்த வார்த்தையின் மூலமாக, அந்த பதத்தின் மூலமாக இவர்கள் இதற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை செய்திருக்கிறார்கள் ரொம்ப எளிமைப்படுத்தி புரிஞ்சு கொள்கிறோமோ? என்னோட புரிதல் நான் சொல்லிட்டேன். அவர் சொன்னவர் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூட அந்தந்த மாநிலங்களுக்கான அதிக உரிமைகளை பற்றி அவர்கள் பேசித்தானே இருக்காங்க. உரிமைகள் வேறு, சுயாட்சி வேறு. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இல்ல சுயாட்சின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன நாளைக்கு கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு வருது, அது அந்த சுயாட்சி தான் பேசுறீங்க. இல்ல நான் நான் பேச முடிச்சேன். இது இறுதி பகுதியில் தொடங்கி பேசக்கூடிய நீங்க தப்பா சொல்றத நான் ஏத்துக்கல, அவ்வளவுதான். நீங்க இன்னொன்னு அவரே சேலஞ்ச் பண்றாரு, கவர்னர் ஆய்வு என்ற வார்த்தை சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன். ஆய்வு பண்ணு எங்க, அவர் ஆய்வு பண்ணது ஆய்வுன்னு சொல்ல முடியும். ஆய்வு பண்ணாத ஒண்ணு அவர் எதுக்கு ஆய்வுன்னு சொல்றாங்க? இவங்களுக்கு வரணும். நான் ஒண்ணும் பேக் அடிக்கல, நான் ஒண்ணும் பேக் அடிக்கல. நான் பேசுறது செய்யல. மாஃபா பாண்டியன் சொல்றாரு ஆய்வு பண்ணதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு மாஃபா பாண்டியன் ஆய்வுன்னு சொல்லி இருக்காரு. கழிப்பறை, தூய்மை இந்தியாவும் இதெல்லாம் மத்திய அரசு வருகின்ற திட்டங்கள், அதெல்லாம் நல்லா கட்டி இருக்காங்களா இல்லன்னு பாக்குறதுக்கு என்ன தப்பு இருக்க போது? போற இடத்துல அவர் பார்வையிடுதல் என்ன தப்பு இருக்க போது? இது ஒண்ணு. ரெண்டாவது, இவர்கள் பேசுகின்ற பொழுது திரும்ப திரும்ப அந்த காழ்ப்புணர்ச்சி தெரிகிற வழியே ஒரு எதிர்கட்சி இதே இவங்களுக்கு சொல்ற மாதிரி நாங்க இவங்க பேச்சை ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கெல்லாம் மனு கொடுக்க அன்றைக்கெல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா கவர்னர் ரொம்ப நல்லவரா இருந்திருப்பார். அது பண்ணல. சட்டத்தின்படி அப்படி கோரிக்கையோட மனு எதாவது கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க கேட்டு பாருங்க. ஆமா, எத்தனை தடவை கொடுத்திருக்காங்க கேட்டு இல்லன்னு சொல்லுங்க. ஆனால் சட்டத்தின்படியும் தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடந்து கொள்வது இவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் காரணம். ஏற்கனவே சொன்னது போல கருப்பு கொடி காட்டுவதன் மூலமாக வன்முறையை அந்த இடத்துல இவர்கள் தூண்டுகிறார்கள். பேசுனதுக்கான விஷயத்தை தான் திரும்ப சொல்றேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனை புது சப்ஜெக்ட் கிளப்பிடாதீங்க. பிரஸுக்கான நெருக்கடி எங்களுக்கு புரியுது சார். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்த நாட்டுல என்ன இல்லன்னு தெரியுது. எந்த ஒரு பத்திரிகையாவது எனக்கு பிரிண்ட் மீடியா ஒரு எடிட்டோரியல் பேஜ் எழுத முடியுதா?
எந்த ஒரு நியூஸ் சேனலாவது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஒளிச்சித்திரம் பண்ண முடியுதா? தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி எந்த டிவி பண்ணிச்சா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வாய் மூடி அடைத்து போயிருக்கிறாங்க எல்லா மீடியாக்களும். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் குரல் கொடுக்கிறாரு. சரி, அங்கங்க குரல்கள் எழுந்துட்டு தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்குது, அங்கங்க குரல்கள் எழுந்துட்டு தான் இருக்குது. அந்த குரல் எல்லாம் ஒருமித்த குரலா இருக்கணும் தான் நாங்க பாக்குறோம். ஊடகங்கள் எல்லாமே தொழிலா பார்க்க கூடாது. அதாவது ஊடகங்கள்ல சில ஊடகங்களோ அல்லது எந்த பேப்பர் சார் நீங்க எழுதிருக்கு எடிட்டோரியல் காலம் ஒன்னு இருக்கு, ஏன்னா எழுதிருக்காங்களா? நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி இங்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு போதுமான அழுத்தம் கொடுப்பது இல்லை, மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நீங்க எப்படி ஊடகங்களை பற்றி சொல்றீங்களோ அதே மாதிரி கட்சிகள் மேலேயே குற்றச்சாட்டுகள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா சொல்லுங்க. பொறுத்த வரைக்கும் அது இல்லங்க. பிஜேபி ஒரு பெண் பத்திரிகையாளர் தரக்குறைவா பேசின பிறகு கோர்ட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போது. இதுதான் இந்த நாட்டினுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா? அதை பற்றி நாங்க பேச முடியும். தமிழ்நாட்டினுடைய முதன்மை எதிர்க்கட்சி பத்திரிகையாளர்கள் தான் எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஊடகத்தை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறாரு. ஊடகம் என்னைக்காவது பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சு ஒரு நாள் பண்ணிருக்கீங்களா? என்ன தேவையில்லைங்க. ஊடகம் அவங்க என்ன வேலையை அவங்க ஒரு கருத்து சொன்ன விவாதம் பிஜேபி ஆட்சி செய்து நல்லதான பேசிட்டு இருக்கீங்க. திடீர்னு உரிமைகள் பறிப்போது மாநில சுயாட்சியை பேசிய கட்சி வந்து எங்களுக்கு நேரத்தை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேச இயலவில்லை. இறுதி கருத்து கேட்க முடியவில்லை. அதற்காக மன்னிக்கணும். இந்த அமர்வுல கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரான் இந்தியா TMT கம்பிகள் வழங்கும் காலத்தின் குரல், பவர்ட் பை